மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகரம் அப்படின்னாவே நிதானத்தோடு செயல்படக்கூடியவங்க, நினச்சதை எல்லாமே சாதிக்கக்கூடியவங்க தான். எதுக்குமே அவசரப்பட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்க ரொம்ப வியப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை இவங்க சாதாரணமாக பார்க்கக்கூடியவங்க தான். இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம், பெருசாக எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. சுயநலமும் கிடையாது, பொதுநலமாக வாழக்கூடியவங்க, எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவங்க, ஒரு நாளும் ஓஞ்சு போக உழைப்புக்கு சொந்தக்காரங்க. மகரம் அப்படின்னாவே மலையளவு பிரச்சனையை கூட பனியளவு தான் பார்ப்பாங்க. பரவாயில்லப்பா, நான் இப்போ அவசரப்பட்டா என்ன, நான் இப்போ என்ன பண்ணாலும் சரி அந்த பிரச்சனை எனக்கு இருந்து தான் ஆகும், அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை நான் நிறுத்தி நிதானித்து யோசிக்கணுமே தவிர அவசரப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. இதுதாங்க மகரத்தோட குணாதிசயம். இதுதான். ஸோ இதனால் மற்றவங்க இவங்களை எப்படியாச்சும் கவுத்தரலான்னு யோசிச்சா கூட அவங்களுக்கு தான் பல்பு மிஞ்சும். ஏன்னா இவங்க மற்றவங்களை போல எதுக்குமே ஆசைப்படுறதில்லை. இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க. சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி ஒரே மாதிரி பார்க்கறதுனால இதனால் வரைக்குமே யார்கிட்டையுமே கை நீட்டி நின்னதில்லை, கை கட்டி நின்னதில்லை. உதவின்னு போய் ஒருத்தவங்க வீட்டை கதவை தட்டினதே இல்லை. ஒத்த பைசா இல்லைனாலும் பரவாயில்ல, ஈரத்துணியை இருக்கு கட்டிக்கிட்டு படுப்போம். யார்கிட்டையும் உதவின்னு போய் நிற்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நம்மக்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தாலும் கூட நமக்கு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த தாராள குணம் படைச்சவங்க தாங்க மகர ராசிக்காரங்க. சொல்லப்போனால் தேவர்களுக்கு இணையான குணநலம் கொண்டவங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. நல்லதை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க, கெட்டதுன்னு தெரிஞ்சா மூஞ்சில் அடிச்ச மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடந்தே தீருங்க. கண்டிப்பா இது நாள் வரைக்கும் நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கை உங்க கையில சேரப்போகுது. நான் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டே இருக்கேன்ப்பா, எனக்கு இந்த விஷயம் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்னம்மா எல்லாரும் எங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, நாங்கள் இப்படி தான் நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 5க்குரியவருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி, பஞ்சமஸ்தானத்தோட அதிபதி, குழந்தை ஸ்தானத்தோட அதிபதி அந்த சுக்கிரன். அதே சமயத்தில் 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தோட அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் போய் உங்கள் ராசி லக்னத்தில் 6ஆம் இடத்துல அமர்றாருங்க. ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இந்த இடத்துல போய் அமர்றாரு இந்த சுக்கிரன். அப்போது சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் அமரும்போது 5க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்காரு. 5க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குங்க. முதல் குழந்தைகளுக்கு தனவரவு கொடுக்கும். இப்போ படித்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா கூட இம்மீடியட்டாக வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமா உருவாக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே சமயத்துல 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஹெல்த்துங்க. ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த மகர ராசி என்பர்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. அப்போ வேலை இருக்கு. மகர ராசி என்பர்கள் யாரெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அதே சமயத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன். அப்போ கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்துங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 5ங்கிறது குழந்தை. 5க்குரியவன் 6ல் இருக்குது. குழந்தைக்காக ஒரு கடனை வாங்குறது, குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக கடனை வாங்குறது, குழந்தைகளோட திருமணத்துக்காக கடனை வாங்குறது. தொழில் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. தொழிலுக்காக கடன் வாங்குறது. ஸோ பொதுவாகவே கடன் அப்படிங்கிறது அமைப்பு உங்கள் மனசில் எழும். அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க. ஒன்று கடனை அடைப்பதற்கான முயற்சி எடுப்பீங்க, இல்லை அந்த படிப்புக்காக, தொழிலுக்காக, தொழிலோட அபிவிருத்திக்காக கடனை வாங்குவீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. நல்ல நல்ல தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க. நல்ல ஸ்கில் செட்டில் இருக்கிற வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மகரத்திற்கு நிச்சயமாக அமையுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கும் போது, குரு வேற உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் அதிபதி முயற்சி ஸ்தான
ஸ்தானத்தோட அதிபதி இந்த குரு, அதுவும் சுக்கிரனோட சேருதுங்க. அப்போ குரு சுக்கிரன் சேர்ந்தா பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலுமே பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. தொழிலில் வருமானம் பெருகும், அதாவது வருமானம் அதிகமாகும், பணவரவு திருப்தியை கொடுக்கும், கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகுங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்போ குரு அப்படிங்கிறது பணக்கார கிரகம், பெரிய பணக்கார கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு. ரெண்டுமே சேரும்போது ஒரு நல்ல தன்மையை தான் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மகரத்துக்கு ராஜயோகாதிபதி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. அதை பொறுத்து நீங்கள் செயல்படுத்துங்க. அவர் எங்கே போய் இருக்காரோ அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு யோகத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு, கடன் கொடுக்க போறாரு. நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறவர் சுகரை ஏற்படுத்துவாருங்க. ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறது சுகரை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது சுக்கிரன் குருவோட சேர்ந்திருக்கப்ப, விரையாதிபதியோட சேர்ந்திருக்கப்ப என்ன சுகரை கொடுப்போம். சுக்கிரனாலே சுகன் தான். அந்த குருவோட சேர்ந்திருந்தா சொல்லவே வேண்டியது இல்லைங்க. சந்திரனோடு உங்க ஜாதகம் பாருங்க, சுக்கிரன் குரு சேர்ந்திருந்தாலோ அல்லது சுக்கிரனோட சந்திப்பு தொடர்பு பெற்றிருந்தாலோ நிச்சயமாக சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகர் இருக்கக்கூடிய மகரத்துக்கு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதிகப்படுத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான உடற்பயிற்சிகள், ட்ரீட்மெண்ட்டு, அதற்கான எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மகரத்திற்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சு இந்த சுக்கிரனால் இடம், நிலம், விவசாய நிலம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கார கிரகம்ங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வண்டிக்காகவோ வாகனத்துக்காகவோ அல்லது வீட்டுக்காகவோ கடனை வாங்கி தன்னோட இதை நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குங்க. அப்போ வீடு, வண்டி, வாகனம் அல்லது வீட்டை அழகுபடுத்துறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்றது, ஆடை சார்ந்த விஷயங்கள், அலங்காரம், அழகுபடுத்துவது, இது எல்லாமே கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. கலைத்துறை, ஜவுளி இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மகரத்துக்கு அமைய போகுதுங்க. அதுவும் குறிப்பாக சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இந்த செவ்வாய் பயணம் பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அது கண்டிப்பாக வெற்றியாக மட்டும்தான் முடியுங்க. இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது இது வரைக்கும் இல்லாத யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இது எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்போ ராகு 2ஆம் இடத்துல இருக்குது, பணத்தை கொடுப்பாருங்க. நிச்சயமாக பிரம்மாண்டம், ராகுனாவே பிரம்மாண்டம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை அமைங்க. பிள்ளைகளோட செயல்திறன்கள் அதிகரிக்குங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு மனசுல இருந்த திடீர் கவலைகள் நீங்கும். கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்குங்க. செயல்களில் வேகம் உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நன்மைகளை தருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராட்ட நட்சத்திரம் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. வாகனங்களில் செலவு ஏற்படும். தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சொத்துக்களை அடையிறதுல தாமதம் ஏற்படுங்க. அடுத்ததாக திருவோண நட்சத்திரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கிறது குறையலாங்க. சரக்குகளை விற்கிறதுல வேகம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்கிறது தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அவிட்ட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க அலுவலகம் தொடர்பான பயணம் போக நேரிடலாம். சக ஊழியர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளோட செயல்பாடில் கவனம் தேவைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் தீருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விநாயகர் கண்டிப்பாக முதற்கடவுள்னு சொல்லக்கூடியவர் தான். அதனால் அவரை வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும்னு நான் நம்புகிறேங்க. மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தைரியமாக செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால நீங்க எதை நினைச்சும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு உங்க கூட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன்.
மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத மதித்து வாழக்கூடியவங்க. எண்ணம் அழகாக இருந்தால் போதும்பா, எல்லாமே அழகாக மாறிடுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க. இதனாலேயே நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக நினைப்பீங்க. இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை வந்துட்டு எந்த விதத்தில் போக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. முன்னேற்றத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழக்கூடியவங்க. மனசில் தெளிவு இருக்கும், செயல்பாடுகளில் வலிமை இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடியவங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லேயுமே மற்றவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தால் கூட ஆனால் அவங்க போய் யார் என்னன்னே தெரியாது, நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்டு கூட யோசிக்க மாட்டாங்க. முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க யார் என்ன அப்படிங்கிறது யோசிப்பாங்க. குறிப்பாக தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? கிரகங்களினுடைய சேர்க்கையினால் 100க்கு 100%, அதாவது கதறி கதறி அழுதாலும் சரிங்க, கண்டுக்க ஆளே இல்லை, கஷ்டமே போகலை, நான் இருக்கேன்னு ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட, ஏன் பார்வையால் கூட இருக்கையா இல்லையான்னு பார்க்கக்கூட ஆட்கள் இல்லை. இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க. உங்களுடைய தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஆடு தன்னால் தலையை கொடுக்குதுடா, வெட்டிடலாம். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் யோசித்து அவங்களுக்கு உதவிக்கு ஓடி போய் செய்யறதுனால அவங்க ஈஸியாக கஷ்டமே இல்லைனாலும் சரி, உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்குன்னா அதுக்கு பல வித்தைகளை காட்டி உங்ககிட்ட அதை பறிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 10 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்ககிட்ட நிறைய பேர் துரோகத்தால் அதை பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. உண்மைதானுங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யார் என்ன பண்ணாலும் சரி, சொல்லுவாங்க இல்லையா, யார் என்னத்தை எடுத்துட்டு போனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுக்கவே முடியாது. அதே தாங்க மகர ராசிக்கு நல்ல குணத்துக்கு கிரகங்கள் வந்துட்டு சாதகமாக நின்று உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வாக மாற்றி கொடுக்குறாங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. இப்போ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கைன்னு சொல்கிறீங்கம்மா, அப்படின்னா என்ன, அதனால் என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? மகர ராசிக்கு அடிச்சதுங்க ஜாக்பாட், பண அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ரணரூண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவானுங்க. கலத்திரஸ்தானத்தில் புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. இதனால் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான வாழ்க்கை அமைய போகுதுங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதனாலேயே நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுங்க. வெட்டு 1 துண்டு 2 இந்த மனோபாவம் அதிகமாக கொண்டவங்க. எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்யக்கூடியவங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தன்னோட சொந்த முயற்சியால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த மகரம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர்த்த இழந்திருப்பாங்க, நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க. இவங்க இழக்காத விஷயமே இருக்காதுங்க. இதுதான் சொல்கிறேன் இல்லையா, சரியான நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, உறவுக்காரங்க இருந்திருக்க மாட்டாங்க, பண கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, மன கஷ்டம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இழப்பதற்கு இனி ஒன்றுமே இல்லைப்பா, அட போங்கடா, வாழ்க்கையே என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவங்க. அதாவது கஷ்டமே கவலைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க. வாங்கக்கூடிய சம்பளம் மொத்தமும் செலவு செஞ்சாலும் சரிங்க, அடுத்தது உழைக்க போவீங்க. திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம்னு எல்லா விஷயத்துலேயும்
தோல்வியை மட்டுமே பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. சில கிரகங்களினுடைய சேர்க்கை சனி ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலகட்டத்திலிருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடுதுங்க. தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நல்ல மாற்றமாக இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் புதிய தொழிலில் புதிய முயற்சிகளை போடுவீங்க. வெற்றிகளை அடைய போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க. தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க. எதிர்பாராத இடங்கள்லேருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வந்து சேருங்க. பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீருது. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல அளவுக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்குங்க. இருக்கக்கூடிய வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறிப்பீங்க. நல்ல சம்பள உயர்வோடு கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு காலகட்டமாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது. அரசு துறையில் இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தேர்வை எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா, அதில் வெற்றி கிடைக்குங்க. திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை பேரு கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க. மருத்துவ ரீதியான நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருதுங்க. விட்டு கொடுத்து இன்னும் அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்போ சரியாகுது. புதுசாக வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை கொடுக்க போகுது. நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்களை திரும்ப உங்ககிட்ட சேர்றதுக்கான வாய்ப்பு, இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. சொத்துக்களை வித்துட்டு போனவங்க எல்லாமே இனி அதை வாங்கிறதுக்கான யோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக சொத்து வாங்கிறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்குதுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. கல்வி நிலையில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது, இடமாற்றம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறப்போகுது. எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய போகிறீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு காலெடுத்து வைக்க போகிறீங்க. ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருந்தாலும் சரிங்க, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விதங்கள் உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது. மாணவர்கள் எல்லாமே கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் அதிகமாகும். தேவையற்ற நண்பர்கள்கிட்ட இருந்து விலகி வெளியே வந்துடுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க. நேரத்தை அனாவசியமாக வீணடிக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இனி உங்களுக்கு வர்றது எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு நான் சொன்னாலும் வராகி அம்மனோட வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு சேர்க்குங்க. மேலும் கடினமான உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி நல்ல வெற்றி பெற போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இனிமையாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க. குறிப்பாக நல்ல நிதி நிலைமைகள் இருக்க போகுது. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியோடு கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு தெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைச்சிருக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சேரும். அந்த தொழில் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாகவும் நிரந்தரமாகவும் சில வேலையாட்கள் உங்களுக்கு சேருவாங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுமூகமாக சரி செய்ய போகிறீங்க. ஆனால் இந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமாக தவிர்த்துக்கணுங்க. தங்க நகைகளை இரவல் கொடுப்பதோ வாங்குவதோ இந்த செயல்களை தவிர்க்கணும். அடுத்தது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பின் போது மற்றவங்க கிட்ட அதிகமாக நெருக்கம் வச்சுக்க கூடாது. பொது விஷயங்களில் கலந்துரையாடுறப்போ கொஞ்சம் பார்த்து சூதானமாக
பேசுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் ஐயனாருக்கு புளிசாதம் படைச்சு வணங்குறதுனால உங்களுடைய கசப்பான வாழ்க்கை நிலை மாற்றத்தை கொடுக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டமாக இருக்குதுங்கிறதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க.